மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமில இருந்து இந்த ஒரு மந்த்தை ஜூலை மந்த்தை மேக்ஸ் மந்த்தை அனௌன்ஸ் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் சேனல்ல டார்கெட் 1000 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நேற்று நம்ம ஒரு 8 கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து. இன்னைக்கு கண்டினியூட்டா நம்ம ஒரு 12 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம், சரிதானா? ஸோ இப்படியே உங்களுக்கு ஒரு மொத்தமா ஒரு 1000 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி 10 கொஸ்டின்ஸா இல்லாம ஷார்ட்ஸா முக்கியமான கொஸ்டின்ஸ், RS அகர்வால்ல இருக்கக்கூடிய கேள்வி, கேட்கப்படக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், எதிர்பார்க்கப்படும் கேள்விகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 1000 கொஸ்டின் உங்கள்ட்ட வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் அதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல மெயினா இல்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேவா, பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா 9th கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபிராக்ஷன்ஸ்ல போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ற மாதிரி இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 டிவிஷன் 3 ஆஃப் 1/4 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா எப்படி எளிமையா பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்லாம் வேணும், சரிதானா? ஸோ எளிமையா நம்ம எக்ஸாம்ல எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரீதியிலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இங்க பார்த்தோம்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணுவோம்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ணுவோமா? ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு தனித்தனியா பிராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள எடுக்கும் போது இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல டிவிஷனும் இருக்கு, ஆஃபும் இருக்கு. ஸோ போர்ட் மாஸ் ரூல் தெரியும் இல்லையா? பி போர்ட் மாஸ் விண்குலம் பார் சொல்லுவோம், பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ அந்த வகையில ஆஃபா டிவிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃபை தான் சால்வ் பண்ணணும். ஆஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, மல்டிபிளிகேஷன் அர்த்தம். அப்போ இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 டிவிஷன் இங்க 3/4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்ததா இன்ட் இது ஒரு செட். ஓகேவா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல 3/4 இங்க டிவிஷனும் இருக்கு மல்டிபிளிகேஷனும் இருக்கு. அப்ப நம்ம எதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? டிவிஷனை தான் பண்ணணும். இப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/4 இதை மல்டிபிளிகேஷனா மாத்திக்கங்க. மாத்தும் போது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ 5/4 எடுத்துக்கலாம். இன்ட் அதே 6/5 தான். அடுத்ததா டிவிஷன் இருக்கு, டிவிஷன் போடுங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன இருக்கு? 2/3 இங்க டிவிஷன் இருக்கு, ஆஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதான சால்வ் பண்ணணும். அப்ப இங்க டிவிஷன் போட்டுட்டு இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 2 வந்துருமா? சோ இங்க 1/2 அப்படிங்கறத வச்சுக்கலாம். இப்ப இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 7 இன்ட்டு 4/3 போட்டுக்கலாம். இன்ட்டு இதுல 5க்கு 5 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 2 இங்க நமக்கு 3 வந்துரும். வேற சால்வ் பண்ண முடியாதா? அப்ப இங்க 9/8 வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா இங்க டிவிஷன் இருக்கு, ஸோ டிவிஷன் போட்டுக்கிடுவோம். இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா இதுல 2/3 இன்ட்டு 2/1 2 போட்டுக்கலாம். அப்ப இங்க என்ன வந்துடும் அப்படின்னா 4/3 அப்படிங்கிறது வந்துடும். நான் இங்க எழுதிட்டுமா? அப்ப இங்க இதுல ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4/3 வந்துடும். இது டிவிஷன்ல இருக்குது, இதை மல்டிபிளிகேஷனா மாத்தலாம். அப்ப மாத்தும் போது அது ரெசிப்ரோக்கலா மாறுமா? அப்ப 3/4 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிற முடியும். இப்ப இதை சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இங்க 28/3 இன்ட்டு இங்க 9/8 இன்ட்டு 3/4 சால்வ் பண்ணலாமா? இங்க நான் 4ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 7, 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா 9 63 63/8 இதை சால்வ் பண்ணோம்னா 63ல எத்தனை 8 இருக்குன்னு பார்த்தோம்னா 7 8 56, பேலன்ஸ் 7 வருமா? 8. அப்போ 7/8 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். ஆன்சர்ல ஆப்ஷன்ல பில இருக்கு. ஓகேவா, அவ்வளவுதான். கவனமா பண்ணணும். ஃபிராக்ஷனுக்குள்ள எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடுத்ததான் சிம்பிளிஃபிகேஷன்ல சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல முரடுகள் மற்றும் அடுக்குகள்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதெல்லாம் மல்டிபிள் ரூட்ஸ் இருக்கு. இதுல லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் போகுது. இதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா மல்டிபிளிகேஷன் இருக்கு. அதாவது மல்டிபிள் ரூட்ல பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன், மல்டிபிளிகேஷன்ல 2 இருக்குது. வித் இன்ஃபினிட்டிவ், வித்வுட் இன்ஃபினிட்டிவ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிவிஷன், இந்த மாதிரி 5 கேஸ் உண்டு. இதுல நமக்கு இது எந்த கேஸ்ல வரும் அப்படின்னா மல்டிபிள் ரூட்குள்ள இடையில மல்டிபிளிகேஷன் இருக்கு வித் இன்ஃபினிட்டி. ஓகேவா, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட்ல உள்ள என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும், 5 வரும். சரியா? சோ இதுல ஆப்ஷன் எப்படி கேட்டுக்காங்க பாருங்களேன். 5/3, 5/0, 5/2, 5/1. 5ங்கிறது எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா 5/1 தான். ஓகேவா, நிறைய பேருக்கு 5/0வா 5/1 அப்படிங்கிற குழப்பம் வரும். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. எனிதிங் பவர் 0 இதோட வேல்யூ என்னன்னா 1. ஓகேவா, அப்ப நம்ம என்ன ஆன்சர் எடுக்கணும்? 5/1 அப்படிங்கிறது தான் எடுக்கணும். அடுத்ததா இங்க
ஃபிராக்ஷன்ல லாங் டிவிஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை ஷார்ட்கட்ல பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் மெத்தட்ல நம்ம கீழே இருந்தே டிவைட் பண்ணிட்டு போவோம் இல்லையா ட்ரெடிஷனல்ல, அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இதை ஷார்ட்கட்ல பண்றேன். இப்ப இங்க இந்த மாதிரி லாங் டிவிஷன்ல இருக்கு. இதை எப்படி இதுக்கு சிங்கிள் ஃபிராக்ஷன் எழுதணும், எப்படி எளிமையா எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான கண்டிஷன் எல்லா பக்கமும் 1 இருக்கணும். அதாவது கண்டிஷன் சொல்ல முடியாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு சரியா. இதுலயே நமக்கு 5 கேஸ் இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிவிஷன்லயே இந்த பக்கம் 1 வச்சு பிளஸ் வச்சு இருக்கு, அதே மாதிரி 1 வச்சு மைனஸ் வச்சு இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் வேல்யூஸ் இருக்கும் 2 3 4 சம்திங் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. இடையில பிளஸ் வச்சும் இருக்கும் மைனஸ் வச்சும் இருக்கும். அதே மாதிரி இதுலயே இந்த பக்கம் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி இந்த இருக்கு இல்லையா இங்க 1 இங்க எக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்க 3 4 5 இதுலயுமே பிளஸ் வச்சு இருக்கு, அதே மாதிரி மைனஸ் வச்சு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப இங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் வேற வெரைட்டி இருக்கு, அது என்னங்கிறது உங்களுக்கு அது எப்படி பண்றதுங்கிறது சொல்றேன். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷனை பிரிச்சு எழுதிக்கணும். ஓகேவா, எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா இங்க எத்தனை 1 இருக்குன்னா 2 1 இருக்கு. அப்போ 1 2 போடுறோமா, போட்டதுக்கு அப்புறமா இப்ப இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணி போடுறோம். எப்ப ஆட் பண்ணணும்னா இங்கெல்லாம் 1 இங்கே 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஓகேவா, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஆட் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும், 1 மட்டும் இருக்கும் சரியா. அதுக்கப்புறமா 1 பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப இங்க 2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்க 2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்போ ஓவராலா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபிராக்ஷன் கிடைக்கும்னா இதை எழுதும் போது 2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1ன்னு எழுதணும், அப்படிதானே. அப்ப இங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இங்க ஃபைனலா என்ன வருது அப்படின்னா 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. அப்ப 2x ஈக்குவல் டு இங்க எடுத்துட்டு போலாம் 2 மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இங்க வரையில பிளஸ்ஸா மாறும். அப்ப 3x ஈக்குவல் டு 2, அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 2/3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2/3 அப்படிங்கிறது தான் சரியா. இந்த லாங் டிவிஷனை சால்வ் பண்றதுக்கு நிறைய நமக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப புரிஞ்சு இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிளா எடுக்கிறோம். 2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 கிடைக்கும். 2 மைனஸ் எக்ஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படிதான் சால்வ் பண்றோம். சரி, இப்ப அடுத்ததா பார்க்கலாம். அதே பேட்டர்ன்ல லாங் டிவிஷன்ல இதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது நமக்கு. இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாவே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் 2 வகையில. ஒண்ணு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம எப்படி டிவைட் பண்ணி இது எக்ஸ்ங்கிற இதுக்கான சொல்யூஷன் தான் எக்ஸ். அப்ப எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒண்ணு இதை சால்வ் பண்ணாமலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப இதுல 2 பிளஸ் 1/3 4/5 இருக்குதா. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ண முடியும்னா இதை தான் சால்வ் பண்ண முடியும், அப்படிதானே. அப்ப இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 பிளஸ் 1 5. அப்போ இங்க 5/4 அப்படின்னு வருமா. அப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இது அப்படியே மேல எடுத்துக்கிறோம். அதாவது 5/4 இருக்கு இல்லையா, ஃபிராக்ஷன்ல பகுதிக்கும் கீழே பகுதி வந்துச்சுன்னா அதை நம்ம மேல எடுத்துக்கலாமா. அப்ப இங்க இதுக்கப்புறம் இது எப்படி மாறும் அப்படின்னா 3 பிளஸ் 4/5 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா, அப்ப இங்க பாருங்க இதுல எப்படி இருக்குன்னா 1 2 அதாவது 2 பிளஸ் 1/3 4/5 வருது. அதே மாதிரி இங்க 2 பிளஸ் 1/3 பிளஸ் இங்க இருக்கு, இதை விட்டுருங்க, இதை மறந்துருங்க, இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. 3 பிளஸ் 1 4/5 இருக்கு. ஆக்சுவலா இதே டேர்ம் தான் நமக்கு இங்கே வருது, அப்படிதானே. இங்க என்ன இருக்கு 3 4/5 இருக்கு, இங்க 3 பிளஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகுறது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க 3 4/5ங்கிறது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்துக்கு இடையில இருக்கக்கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னா பிளஸ். அப்ப இங்க டைரக்டா பிளஸ் கொடுக்கல, இங்க நமக்கு டைரக்டா பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே சேம் தான். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஓவராலா இந்த எல்லா டேர்மையும் கேன்சல் பண்ணி 1 அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா சரியா. இல்ல நான் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனுக்கு மேல நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா. இப்ப இங்க 2 பிளஸ் 1 இப்ப இதுக்கு சிங்கிள் ஃபிராக்ஷன் எடுத்தோம்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எடுத்துட்டு நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பருக்கு மாத்தணும் அப்படின்னா இங்க 15 19 வருமா, 19/5 வரும். அப்போ 19/5 இங்க 19 வச்சுக்கலாம், மேல 5 எடுத்துக்கலாம் சரிதானா. அப்ப இங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 19 38 38 5 43/19 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப கீழே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இதை ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லீஸ்ட் ஃபிராக்ஷன் எழுதிக்கோங்க 1
4 அப்படின்ட்டு. ஓகேவா? இதுக்கப்புறமா இங்க எத்தனை வேல்யூ இருக்கு அப்படின்னு பாருங்க. 3 வேல்யூ இருக்கா? 1 2 3 வேல்யூ போட்டுக்கோங்க. நல்லா கவனிங்க. இப்ப முன்னாடி பார்த்ததுல வந்து சைடுல எல்லாத்துலயுமே 1 இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி ஆட் பண்ணி போட்டோம். அப்படி 1 இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின். இப்ப இங்க நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு? இங்க 1 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருந்து எழுதணும். இந்த கோட்டுக்கு நேரா மேல 1, அடுத்து என்ன இருக்கு? 3 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. எழுதிடுறீங்களா? எழுதி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப இந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ 1 into 4 4 4 plus 1 5. அதே மாதிரி இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15 15 plus 4 19. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 19 38 38 plus 5 43. அப்ப இங்க 43 போட்டுக்கலாம். ஃபைனலா ஃபிராக்ஷன் 43/19 கிடைக்கும். சரியா? அப்ப நியூமரேட்டருக்கும் 43/19 தான், டினாமினேட்டருக்கும் 43/19 தான். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். அப்படிதானே? மேல நமக்கு 43/19 கிடைக்கும். கீழே நீங்க எழுதும் போது 19/43. அதாவது கீழே நமக்கு இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்? மேல எடுத்துப்போம். புரியுது இல்லையா? அப்ப இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலாவே என்ன கிடைச்சிடும்? கேன்சல் ஆகி 1 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இந்த இடத்துல நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 1 இல்லாம இங்க மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது. இதே நமக்கு இன்னொன்னு இங்க 1 இருந்ததுனால இப்படி போட்டோம். ஒருவேளை இங்க நமக்கு 2 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 3 இங்க கீழே எழுதி டிவைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கான ஆன்சர் 1 பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி. இது சிம்பிளிபிகேஷன்ல அல்ஜிபிரிக் ஃபார்முலால இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அந்த மெத்தட் கீழே வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒரே மாதிரியான வேல்யூ ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வேல்யூக்கு நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை ஃபார்முலா வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இதுல 38 34 28 சொல்லிட்டு 3 வேல்யூ நமக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு. சோ அதுக்கு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்றோம். இப்ப 38க்கு நம்ம ஏன்னு போடுறோம். அப்ப ஏ ஏ ஏ. 34க்கு பின்னு எடுக்கிறோம். பி பி பி. 28 சின்னு எடுக்கிறோம். சி சி சி. அப்ப இங்க ஏ பி சி போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 38 ஏ ஏ இருக்கு. 34 பி பி போட்டுக்கலாம். சி சி. இங்க ஏ இங்க பி இங்க பி இங்க சி இங்க ஏ இங்க சி இருக்குதா? இப்ப ஃபார்முலா மட்டும் அந்த வேரியபிளை மட்டும் எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc டிவைடட் பை கீழே என்ன இருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் plus b squared plus c squared minus ab minus bc minus ca அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குதா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது. a cube plus b cube plus c cube minus 3abc equal to என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா மேல இருக்கிறதுக்கு a plus b plus c into a squared plus b squared plus c squared மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? டிவைட் பை கீழே நமக்கு என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி டேர்ம் என்ன கிடைக்குது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி போடலாம். ஏயோட வேல்யூ 38, பியோட வேல்யூ 34, சியோட வேல்யூ 28. ஆட் பண்ணோம்னா 60 80 90 100 ஆச்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 100. ஆப்ஷன்ல ஏல இருக்கு. 100ங்கிறது தான் ஆன்சர். எப்படின்னு புரியுது இல்லையா? ஃபார்முலா மட்டும் படிச்சிருக்கணும். அடுத்துதான் ஓகே. கியூப் ரூட்டுக்குள்ள மல்டிபிள் ரூட் கொடுத்து டிவிஷன் இருக்கு, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ல உள்ள 5 இருந்துச்சு, மல்டிபிள் ரூட் இருந்துச்சு, இடையில மல்டிபிளிகேஷன் இருந்துச்சு, இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணோம்? உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணுமா? இங்க கியூப் ரூட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணோம்னா இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ இப்படி கொடுக்கும்போது உள்ள கொடுத்துருக்க வேல்யூ எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு வர்க்க எண்ணா தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதுமானது. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3 ஆன்சர் வரும். சோ ஆன்சர் பார்க்கும்போது 3 தான். இதுக்கு ப்ரொசீஜரா பண்ணுவோம். அது கொஞ்சம் லென்த்னு சொல்ல முடியாது. அது எக்ஸ் எடுத்து எக்ஸ் அப்ளை பண்ணி ரெண்டு பக்கம் கியூப் பண்ணி இப்படிதான் போகும். அதுக்கு நம்ம என்ன படிச்சுக்கலாம்னா இப்படியே படிச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு கண்டிஷனோட படிக்கணும். கியூப் ரூட்டுக்குள்ள இருக்கணும், இடையில மல்டிபிளிகேஷன் இருக்கணும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப 16/24 என்ன ரேஷியோல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்?
4/6 8லயே போட்டலாம்ல. அப்படின்னா இங்க 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2/3 இந்த ரேஷியோ கீழே வராது. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2/3. அப்ப இது ஓகே தான். இங்க 12/18 அப்படின்னா 6ல கேன்சல் பண்ணோம்னா 2/3 கரெக்ட் தான். இங்க 10/15 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 2/3. அப்ப இது எல்லாமே அதுக்கு சமமா வருது. அப்ப சமமா இல்லாதது என்னவாதான் இருக்கும், கடைசியா இருக்கிறதுதான் இருக்கும். இதை நீங்க 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5/7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஈக்குவல் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ல x = 1, y = 2, z = 3 அப்படின்னா x³ + y³ - z³ + 3xyz ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப xyz வேல்யூ தூக்கி நம்ம உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப இங்க 1³ நமக்கு என்ன வந்துடும், x³ 1 தானே, x ஓட வேல்யூ 1. அப்போ 1³ 1 பிளஸ் y ஓட வேல்யூ 2, 2³ 8 மைனஸ் 3³ நமக்கு 27 வந்துடும் பிளஸ் 3 into x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 3. அப்ப இங்க 1 plus 8 minus 27 இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 18 வருமா, அப்ப பிளஸ் 18. இப்ப ஆட் பண்ணீங்கன்னா இங்க 26 27. அப்ப இங்க 27 மைனஸ் 27 ஆன்சர் என்ன வருதுன்னா 0 வருது. நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 0ங்கிற ஆன்சரே இல்ல. அப்போ இங்க பார்க்கும்போது இங்க XYZ காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல எதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 0 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இதுல -36 நமக்கு வராது. இப்ப x + y x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2 ஆட் பண்ணோம்னா இங்க 3 வருது, 0 வரல. அப்ப இது வராது. அடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், 6 வந்துடும். அப்ப இதுவும் ஆன்சர் வரல. அப்போ ஃபர்ஸ்ட் தான் ஆன்சரா இருக்க முடியும். அப்ப இங்க போட்டீங்கன்னா 1 + 2 - 3 + 3 - 3 என்ன வந்துடும், 0 வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா x + y - z அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 - 1/2 into 1/2 - 1/4 டிவிஷன் கொடுத்து 3/4 - 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு இப்போ 1 - 1/2னா 2வை எல்சிஎம் எடுத்து பெருக்கி அங்க -1 பண்ணி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டினை பாருங்களேன். இப்போ இதுலலாம் நம்ம டேரக்டாவே ஆன்சர் போடலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 - 1/2 1/2ங்கிறது அரை அப்படிதானே. அப்போ 1ல இருந்து அரையை கழிச்சோம்னா ஹாஃப் கழிச்சோம்னா எவ்வளவு, ஹாஃப் தானே இருக்கும். ஸோ இங்க 1/2 அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஹாஃப்ல இருந்து 1/4 கழிக்கிறாங்க. அப்ப என்ன இருக்கும் இந்த இடத்துல, 1/4 அரையில இருந்து காலை கழிச்சிட்டோம்னா கால் தானே. சோ இங்க கால் போட்டுக்கிறோம். அடுத்ததான் டிவிஷன் இருக்கு. இங்க 3/4ல இருந்து அரை மைனஸ் பண்ணிட்டோம்னா கால் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே கால் போட்டுக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தானே பண்ணணும். இதை நீங்க மல்டிபிளிகேஷனா மாத்திக்கங்க. 1/2 into 1/4 into 4/1 4க்கு 4 கேன்சல். ஸோ ஃபைனலா ஆன்சர் என்ன இருக்கும்னா 1/2 தான் இருக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1/2. இங்கே நீங்க போட்டீங்கன்னா இங்கே போடலாம். 1/4 டிவிஷன் 1/4னா இதுலயே கேன்சல் ஆயிடும். அடுத்த கேள்வி சிம்பிளிபிகேஷன்ல தேர்ட் மெத்தட் பர்சன்டேஜ் மெத்தட்ல 80 75% 25%. 80 ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் அர்த்தம், 75% 75/100 அர்த்தம், இன்ட்டு 25% 25/100 அர்த்தம். ஓகேவா. இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 கிடைச்சிடும். இங்க 3/4 அப்படிங்கிறது கிடைக்கும். அகைன் நீங்க இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 20, இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 × 3 15 வரும். இதை இன்னும் சிம்பிளா சால்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னா, இங்க 75%க்கு டைரக்ட் ஃபிராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா 80 × 3/4 போட்டுக்கலாம், 25னா 1/4 போட்டுக்கலாம். இப்ப சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாமா. இங்க 5 அவ்வளவு. அடுத்ததான் சிம்பிளிபிகேஷன்ல 100 - 1 100 - 2 100 - 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா 100 + 1 100 + 2 100 + 3 போய் முடியுது. இப்ப இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து இமேஜின் பண்ணி தான் சொல்லணும். என்ன அப்படின்னா இங்க பாருங்க, வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படிங்கிற ரீதியில மைனஸ் ஆயிட்டு போகுது, அதுக்கப்புறம் பிளஸ் ஆகுது அப்படிதானே. அப்ப இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அட் தி பாயிண்ட் இப்ப 100 - 99 ஒரு இடத்துல இருந்திருக்கும், அடுத்து 100 - 100 இருந்திருக்கும், அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 100 + 1 இவங்க போட்டிருக்காங்க இல்லையா, +1 +2 +3 அப்படிங்கிறது இது கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி எழுதும் போது இப்ப இடையில நமக்கு 100 - 100 வருதா, இதோட வேல்யூ என்ன வந்துரும், 0 வந்துரும். இது எல்லாமே எதால ரிலேட் ஆயிருக்கு, மல்டிபிளிகேஷனால ரிலேட் ஆயிருக்கு. அப்ப 0 × anything என்ன வந்துரும், 0 வந்துரும். அப்ப இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், x - y = 5 கொடுத்துருக்காங்க, xy ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, x³ - y³ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்ப இங்க என்ன அப்படின்னா டைரக்டா ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். a cube minus b cubeக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு சரியா. ஒன்னு x minus y into x squared plus y squared plus xy போடலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா x minus y the whole cube plus 3xy into x minus y ஒரு ஃபார்முலா போடுவோம். ஆக்சுவலா இங்க நமக்கு xy இருக்கு, அதனால நம்ம இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். அப்ப இங்க அப்படியே அப்ளை பண்ணலாமா? x minus y யோட வேல்யூ 5, 5 cube நமக்கு 125 plus 3 into xy யோட வேல்யூ 14 இருக்கு into x minus y யோட வேல்யூ 5. அப்ப இதை சால்வ் பண்றோம்னா ஆன்சர் 125 in 125 plus இங்க மல்டிப்ளை பண்ணலாமா? 15 into 14 போட்டுக்கலாம். 15 into 14 போட்டோம்னா எவ்வளவு வந்துரும்? 150 போட்டலாம். 4 15 60. அப்ப இங்க 0 210 அப்படிங்கிறது வருமா? 210 ஆட் பண்ணோம்னா 335 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 335 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்போ ஓவராலா 20 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னும் ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெகுலரா ப்ரொசீஜரா இல்லாம எப்படி வித்தியாசமாலாம் இது கொடுக்கலாம், மேக்ஸ் எப்படிலாம் நம்ம வித்தியாசமா கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது போல இன்னும் பல தகவலுக்கு நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.